இவர் சயின்ஸ் புரிஞ்சுக்காத அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். இப்படி இருந்தா எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் உட்காருவாரு. வீலி பண்றதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. முதல் விஷயம் ஃப்ரண்ட் வீல மேல கொண்டு வரணும். ஃப்ரண்ட் வீல் மேல போனதுக்கு அப்புறம் பவர் எந்த அளவுக்கு அதிகமாகுதுன்னா பின்னாடி வீல்ல இருக்கிற டார்க் பைக்கோட மிச்சம் இருக்கிற வெயிட்டை விட ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரண்ட் வீல் மேல வந்ததுக்கு அப்புறம் பைக் எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்னு நம்ம ட்ரெயினர் காட்டுறாரு. இவர் ஸ்பீடையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்துறாரு. அதே நேரத்துல பேக் வீலோட பிரேக்கையும் கண்ட்ரோல் பண்றாரு. இதனால அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுது. பைக்கை வச்சு நினைச்ச வித்தையை காட்ட முடியுது. இப்படி கண்ணா பின்னான்னு வளர்ந்தாச்சு. இப்ப நம்ம ஷோல வரப்போறது கூட இந்த மாதிரி அருமையான எடுத்துக்காட்டுகள் தான். சத்தியமா சொல்றேன், நீங்க நம்பவே மாட்டீங்க. இதுல நொங்கு திருடுறது அவங்களா இருந்தாலும் நோண்டி திங்கிறது நம்ப. சரி, ஒண்ணு பண்ணுவோம். நாம அவங்கள பார்த்து தெளிவா நடந்துக்குவோம். வாங்க. என்ன சேட்டா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? பையனை வச்சுட்டு வீலிக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. என் பேச்ச கேட்டா ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் சேட்டா. ரொம்ப அடம்பிடிப்பார் போல இருக்கு. சொல் பேச்சு கேட்க மாட்டார் நினைக்கிறேன். வேணாம் சேட்டா, உங்களுக்கு வராத ட்ரை பண்ணாதீங்க. இதத்தான் சொல்ல. நீங்க வீலிங் அடிச்சு உழுந்து வாரினதை இந்த பையன் ஊரு பூரா சொல்ல போறான். உங்க பேரு நார போகுது சேட்டா. விழுந்த ஜோர்ல நீங்க எந்திரிச்சு லுங்கி டான்ஸ் ஆடினாலும் ஆச்சரியப்படும்.